ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நிச்சயமாக தீன் இருந்தால்தான் இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் அதற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதன் அடிப்படையில் விதை என்று குறிப்பிட்டு அந்த விதையை நாம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் விதைக்க வேண்டும். அதன் மூலம் வரக்கூடிய சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்று மிக குறுகிய நேரத்தில் நமக்கு எடுத்துரைத்த மௌலானா அவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அடுத்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மஸ்ஜித் சேவை குழுக்களின் தேசிய அமைப்பாளர் அலங்கயம் MSK சையத் இப்ராஹிம் அவர்கள் மஸ்ஜித் நிர்வாகிகளின் பொறுப்புகள் குறித்து சிறிது நேரம் உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழக ஐக்கிய ஜமாத்துடைய மாநில தலைவர் அல்ஹாஜ் முகமது பஷீர் ஹாஜியார் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்துடைய ஐக்கிய ஜமாத் பேரவையின் நிர்வாகிகளே, வருகை புரிந்துள்ள அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அலைபாயும் மனதுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைத்ததைப் போல, எப்பொழுதுமே சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு இதயத்திற்கு ஒரு நிம்மதி கிடைத்ததைப் போல இருந்தது நம்முடைய தமிழக ஐக்கிய ஜமாத் தலைவர் அவர் முகமது பஷீர் ஹாஜியார் அவர்களுடைய உரை. மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, தயவு செஞ்சு ஹாஜியார் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா கூட நம்ம கூட பேசுவதை தவிர்க்கலாம். அதை கேட்பதும் அது மக்களுக்கு போய் சேருவதும் மிக மிக ஒரு அத்தியாவசியமான தலைப்பை நோக்கியே அவர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அது அவருடைய கடந்த காலத்தில் எந்த அளவு இந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்து அதிலிருந்து முத்துக்களாக அந்த அனுபவத்தை பெற்றால்தான் இப்படிப்பட்ட உரைகள் இதயத்திலிருந்து வெளிவருவது. உண்மையிலேயே இந்த பயான் கேட்கும்போது கூட சில நேரங்களில் நம்முடைய கவனம் சிதறிடும். ஆனால் இன்னொரு முறை கூட நீங்கள்லாம் வீடுகளுக்கு போய் அவருடைய பேச்சை கேட்கணும். அவர் எல்லா பள்ளிவாசலுக்கு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் குறைஞ்சபட்சம் உங்கள் முகல்லாவாசிகளாவது அவருடைய பேச்சு போய் சேரணும் இன்ஷா அல்லாஹ். அதில் அவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்குது. நானும் கூர்மையாக கவனித்தேன். இன்னும் மீண்டும் முறை அதை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பேச்சுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட என் பேச்சை நீங்கள் வச்சுக்கலாம். அவருடைய பேச்சை நான் இன்றைக்கே யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லா செல்லுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன். என் நம்பரை முதல்ல நோட் பண்ணிக்கங்க. 98427 நோட் பண்ணிக்கிட்டு வேறு ஒன்றும் போட வேணாம், DGL திண்டுக்கல்னு போட்டு விட்ருங்க. பேருகிற எது வேண்டாம். உங்களுக்கு ஹாஜியாருடைய வீடியோவை மதியானத்துக்குள்ளே உங்கள் செல்லுக்கு வந்துடும், வாட்ஸ்அப்புக்கு இன்ஷா அல்லாஹ். 98427257780 அந்த நம்பருக்கு சும்மா திண்டுக்கல் டைப் பண்ணுங்கள், DGLனு போட்டு விட்ருங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் மட்டும் கேட்கக்கூடாது, உங்கள் முகல்லாவாசிகளும் கேட்கணும். ஏன்னா என்ன 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 அந்த பயான் ஏன் அது என்னுடைய மனதை கவர்ந்தது, ஏன் என் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்படின்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு அமைப்பை துவங்குறோம். எல்லாரும் ட்ரஸ்ட்டு துவங்குவாங்க இல்லையா, அது மாதிரி நாங்களும் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு பேர் என்ன வச்சோம்னா மஸ்ஜித் சேவை குழுன்னு வச்சுட்டோம். அதுக்கு 3 நோக்கங்கள். ஒன்று, நாம் எந்த சேவை செஞ்சாலும் மஸ்ஜிதுகள் மூலமாக தான் செய்யணும். இது நோக்கம் 1. நோக்கம் 2, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தலைவர் மூலியமாக மட்டும்தான் செய்யணும், அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் செய்யணும். நோக்கம் 2. நோக்கம் 3, நாம் சேவையை தவிர வேறு எந்த டாப்பிக்கும் பேசக்கூடாது. ஹிதுமத் சேவையை தவிர வேறு எதையுமே பேசக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளையும் அது தொடர்பான கருத்துக்களையும் அது தொடர்பான செயல்பாடுகளை மட்டுமே பேச வேண்டும். அப்படிங்கிறதுல கடந்த 13 வருஷமாக நாங்கள் உறுதியோடு பயணிக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடாது,
அதுக்கு சாட்சி வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. பழனியில் லியாக்கத் அலி ஹாஜியார் இருக்கிறார். எங்கீங்க நிற்கணும்? நீங்களா பேர் சொல்ல சொல்ல எல்லாரும் நிற்கணும். இப்போ நீங்கள் லியாக்கத் அலி ஹாஜியார் வந்து பழனியில் எங்களுடைய மஸ்ஜித் சேவைக்குழு எம்எஸ்கே ஆரம்பித்தார். அங்கே எந்த ஒரு உதவி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மக்கள் எந்த உதவியை கேட்குறதா இருந்தாலும் சரி, முதல் வார்த்தை நீங்கள் லியாக்கத் அலி ஹாஜியார் மூலிமா வாங்க அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கும். எந்த உதவியாக இருந்தாலும் நத்தத்திலிருந்து ஒரு உதவி கேட்குறதா இருந்தால் நீங்கள் நிஜாம் ஹாஜியார் மூலிமா வாங்க அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கும். ஒரு சூளப்புறத்தில் இருந்து ஒரு உதவிக்கு வருதா இருந்தால் நீங்கள் முதல்ல போய் அப்துல் ஹை ஹாஜியாரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? நம்ம கூடயே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார், அவர் ஒரு ஹெல்ப் கேட்பார், அவர்கிட்டையும் அதையே சொல்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் முகல்லாவுடைய தலைவர் இருப்பார்ல, அவர் மூலிமா கேளுங்கன்னா அவருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகும். என்னடா இந்த ஆளோட 10-15 வருஷமாக பழகிட்டு இருக்கிறோம், கேட்டால் தலைவர் மூலிமா வான்னு சொல்கிறாரு. இதில் ஒரு நாள் எங்கள் அத்தாவே என்கிட்ட ஒரு உதவி கேட்டார். நான் சொன்னேன், அத்தா எதுக்கு நீ பள்ளிவாசம் முத்தமொழி மூலிமா வந்துருன்னா அவர் கண்ணாப்பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இது ஏன் இப்படி சொல்கிறோம்னா, அவர் சொன்னார் இல்லையா, அமீர், நான் தலைவர்னே சொல்கிறேன், தலைவர் மஸ்ஜிதுடைய தலைவர். நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்த மஸ்ஜிது சேவை குழுங்கிற ட்ரஸ்ட்டை நாங்கள் ஒரு ஆரம்பித்திருந்தாலும் கூட நாங்கள் யாராவது எங்களிடம் வந்து இதனுடைய நிறுவனர் யாருன்னு அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா, ஹாஜியார் சொன்னாங்க இல்லையா, மஸ்ஜிது நபவி என்ற ஒன்றை உருவாக்கி, ஜமாத் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அதில் முதலாக தேவை உடையோரையும் தேவையை பூர்த்தி செய்பவரையும் இணைத்து விட்டவர்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்த்து நாம் காப்பி அடித்து செய்துவிட்டு நாம் எப்படி இன்னொருவரை நிறுவனர் என்று சொல்ல முடியும்? எனவே மஸ்ஜிது சேவை குழுவினர் நிறுவனர் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் தயவு செய்து கட்டி வச்சு அடிச்சிருங்க. ஏன்னா அவர் பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறுவனர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். ரெண்டாவது, சரிங்க, நிறுவனர் தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருங்க தலைவர்? இப்ப ஹயாத்தோட ஒரு தலைவர் நமக்கு வேணும்ல, யாரை வச்சிருக்கிறீங்க? கவலையே இல்லை, எங்களுக்கு தலைவர் அந்த மஸ்ஜிதுடைய தலைவர் தான் எம்எஸ்கே உடைய தலைவர், மஸ்ஜிதுடைய செயலாளர் தான் எம்எஸ்கே உடைய செயலாளர், மஸ்ஜிதுடைய பொருளாளர் தான் எம்எஸ்கே உடைய பொருளாளர். சரிங்க, உங்க பைலாவை கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க திருக்குறான் தாங்க எங்களுக்கு பைலா, இதுக்கு மேல என்னங்க பைலா தேவை இருக்குது? திருக்குறானே எங்களுக்கு போதும், திருக்குறான் இருக்கிற செயல் திட்டங்களை செயல்படுத்தினாலே போதுமே என்று உறுதியோடு பயணிக்கிற ஒரு அமைப்பு மஸ்ஜிது சேவை குழு அப்படின்னு அனுபவப்பட்டவங்க மட்டும் கை தூக்கி காட்டிருங்க. நான் சொல்லக்கூடாதுல்ல, நானே சொன்ன நல்லா இருக்காது. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி யார் அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்களாம் கை தூக்கணும், நல்லா கை தூக்கிருங்க. இவங்கெல்லாம் எம்எஸ்கே ஆரம்பிச்சவங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை எல்லாம் கபூல் செய்யட்டும். இதே மாதிரி மறுமையிலையும் கொஞ்சம் சாட்சி சொல்லியிருக்கேன் சார். ஜி, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பள்ளிவாசலில் கடந்த ஒரு தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், பெங்களூரில், மைசூரில், இப்போ கேரளா, போன வாரம் கேரளாவில் போய் ஆரம்பித்தோம், ஹைதராபாத்தில், ஸ்ரீலங்காவில், எங்கே கூப்பிட்டாலும், உத்தரப்பிரதேசத்தில் 59 சேவைக்குழு இருக்குது. நீங்கள் போய் டேனி ரோட்டில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரம்மாண்ட பள்ளிவாசல்லையும் எம்எஸ்கே போர்டை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு உருதே தெரியாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மொழியே இல்லாமல் கூட நான் பேசாத அந்த பகுதியில் உள்ள அத்தனை ஜும்மாலையும் போய் பேசியிருக்கிறேன், இங்கிலீஷில் பேசியிருக்கிறேன், தர்ஜுமா வச்சு பேசியிருக்கிறேன், எப்படியோ. ஆனால் இந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு நான் மௌத்தா போனால் கூட ஒரு மளிகை சாமான கிட்ட கூட நிற்காது. ஏன் அப்படின்னா, நான் வசூல் பண்ணி எதையுமே கொடுக்கல, அந்தந்த பள்ளி வசூல் செய்கிறது, அந்தந்த பள்ளி கொடுக்கிறது. குந்தும் ஹைர உம்மத்தி உஹ்ரிஜத்துல் லின்னாஸ் தாமரூன பில் மௌரூப் தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து கேட்டு வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தினர். ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். கேட்டோமா இல்லையா? எத்தனை நாள் கேட்டிருப்போம் இதை. அப்போ இதை எப்படி செயல்படுத்துறது? நாம் நன்மையை மட்டும்தான் ஏவணும், அவ்வளோதான் கொள்கை. நன்மை ஏவுனாங்க, ஏவிட்டு போயிடுவோம். ஆமாம், நன்மை ஏவுறது ரீட்டெயிலா அல்லது ஹோல்சேலா? வேணாம், ரீட்டெயிலை விட ஹோல்சேல் தான் ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் நன்மை ஏவுறதை விட ஏன் ஒரு பட்ஜெட் நிர்வாகத்திலையும் நன்மை ஏவி விட்டா அது ஊருக்கே போய் சேருமே அப்படிங்கிறதுனால ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மஸ்ஜிது சேவை குழு. இது வரைக்கும் ஒரு 1100 பள்ளிவாசலில்
எந்த விதமான ஓசையும் இல்லாமல் இந்த சேவை நடந்துக்கிட்டு வருது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம திட்டம் போட்ட மாதிரி அத்தனை சேவைகளும் செயல்படுத்த முடியல. திட்டம் போட்டதுன்னா நம்ம திட்டம் போட்டதில்லை, குரானில் உள்ளதான், அத்தனையுமே குரானில் உள்ளதான். நீங்கள் உட்காந்து ரவுண்டு கட்டி எத்தனை கேள்வி கேட்டாலும் கூட குரானில் இருந்தே அந்த சேவைகளை சொல்ல முடியும். அத்தனையும் திருக்குரானில் சொல்லப்பட்ட சேவைகள், நபிகளாரால் செயல்படுத்தப்பட்ட சேவைகள், காலத்தினால் அழிக்க முடியாத சேவைகள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேவைகள் வடிவமைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மஸ்ஜித் சேவை குழு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே பள்ளிவாசலில் எல்லா சேவைகளும் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு பள்ளிவாசலில் இந்த 2 சேவை, அடுத்த பள்ளிவாசலில் போய் ஆரம்பிச்சோன்னா 3-4, இன்னொரு பள்ளிவாசலுக்கு போனால் 5-6, இதோட ஸ்டாப் ஆயிடுது. ஆனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணணும்னா, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மஸ்ஜிதுகளில் ஆரம்பிக்கிறோம். முதல் முறையாக ஈரோட்டில் இந்த மஸ்ஜிது மூலியமாக தான் நாங்கள் சேவை செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய அல்ஹம்துலில்லாஹ் சேவை என்பது ஒவ்வொரு தனி மனிதரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக அவங்க பேரே வெளியே வராது. சங்கமாக செய்கிறார்கள், இயக்கமாக செய்கிறார்கள், கிளப்பாக செய்கிறார்கள். அத்தனை சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் எத்தனை சேவை செய்கிறாங்க. முஸ்லீம்களும் செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் செய்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல நிறைய செய்கிறாங்க. ஆறு வெட்டுறாங்க, குலை வெட்டுறாங்க, கிணறு வெட்டுறாங்க, மரம் வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எத்தனை சேவைகளை அனைத்து சமுதாய மக்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் ஒன்றும் புதுசாக செய்யல. ஆனால் நம்ம எதில் டிஃபரன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா, மஸ்ஜிதுகள் மூலியமாக செய்யணுங்கிறதுல ஒன்று தான் நம்முடைய கொள்கையை தவிர சேவை செய்யணுங்கிறது எல்லாரும் தான் செய்கிறோம். அப்படி மஸ்ஜிதுகள் மூலியமாக சேவை செய்வோன்னு முதல்ல சொன்னபோது ஈரோட்டில் என்னுடைய நண்பர்களே, இது தயவு செய்து ரொம்ப டஃப்பு, நீ பெர்மிஷன் வாங்குறதே கஷ்டம், நீ பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் உனக்கு கோஆப்ரேஷன் கிடைக்காது, அத்தனை கமிட்டியும் ஒத்துக்க மாட்டாங்க, ஒருவேளை 20 மெம்பர்கள் சேர்ந்தா கூட 21வது மெம்பர் அதை ஆப்போஸ் பண்ணுவார், அப்புறம் ஊரில் உள்ளவங்கலாம் கேள்வி கேட்பாங்க, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்தந்த மொஹல்லாவுக்கு போ, 4 பேர்த்த புடி, தலைவர் செக்ரட்டரி பொருளாளர்னு போடு, பேசாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 அமைப்புகளை உருவாக்குவதை விட ஒரே ஒரு மஸ்ஜிதில் என் ஹயாத்தெல்லாம் உருவாக்கிவிட்டு எனக்கு மரணம் அடைவது மிகச் சிறப்பு என்று சொல்லி உறுதியாக இருந்தோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1100 மஸ்ஜிதுகளில் இதை ஹயாத்தாக்கி கொடுத்திருக்கிறார். இது மஸ்ஜிதுகள் மூலியமாக செயல்படுத்தியதற்கு அல்லாஹ் கபூலியத் பண்ணிவிட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம். சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் மூலியமாக சேவை செய்தால் என்ன பயன்? ஒன்று, முதல் நிரந்தரமாக நடக்கும். இது அல்லாஹ்வுடைய ஜமாத். உலகத்தில் 3 பேர் சேர்ந்து தலைவர் செக்ரட்டரி பொருளாளர்னு ஒரு 3000 ரூபா கட்டி ஒரு ட்ரஸ்ட்டு, அதுவும் மஸ்ஜித் ஹாஜியார்ட்ட சொன்னீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். டக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாம், சேவை செய்யலாம். அது எவ்வளோ நாளைக்கு? அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்க துடிப்போடு இருக்கிற வரைக்கும். ஆனால் மஸ்ஜித் நிர்வாகம் அப்படி இல்லை, அது கியாமத்து வரைக்கும் முதல்ல நடக்கும். 2வது, அனைவருமே எப்படி ஜும்மாவில் இணைகிறார்களோ அதுபோல சேவையில் எல்லாரும் இணைஞ்சுக்குவாங்க. 2வது, ஒரு பள்ளிவாசல் செய்தால் அடுத்தது அது இன்னொரு பள்ளிவாசல்களுக்கு பரவும். இது பள்ளிவாசலுடைய குணமே அதான், பள்ளிவாசலுடைய தன்மையே அதான். நீங்க ஒரு பள்ளிவாசலை நல்லது செஞ்சா அது அப்படியே பல பள்ளிவாசலுக்கு பரவும். அதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்றதுதான் கஞ்சி காய்ச்சறது. இந்த கஞ்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சிருக்க வாய்ப்பில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கஞ்சி தான். கஞ்சி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போதான் வாட்ஸ்அப்லாம் வருது, கடைநல்லூர்காரு பர்மாக்காரு கஞ்சியை கொண்டு வந்து காய்ச்சினாரு, இப்போ தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கஞ்சி ஒரு 100 வருஷமா இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கஞ்சி காய்ச்சின ஆள் ரொம்ப புத்திசாலிங்க, பயங்கரமான புத்திசாலி. அவர் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பேரில் கஞ்சியை காய்ச்சாம சட்டியை கொண்டு போய் பள்ளிவாசல் வச்சு காய்ச்சிருக்காரு. எவ்வளோ விவரமான ஆள்னு பாருங்க. ஏன்னா வீட்டில் வச்சு காய்ச்சனா மனைவி நம்மளை காய்ச்சணும் தெரியும், அவருக்கும் தெரியும்ல. அப்போ புள்ள ஊட்டி நாளைக்கு செய்யுமா செய்யாதா தெரியாம ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை செய்கிறாரு, கொண்டு போய் பள்ளிவாசல் வச்சு காய்ச்சறாரு. பள்ளிவாசல் வச்சு கஞ்சி காய்ச்ச ஆரம்பித்த உடனே அதை பார்த்து பல பள்ளிவாசல், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல், தமிழ்நாட்டுக்காரங்க எங்கே போகிறாங்களோ அங்கேயெல்லாம் பள்ளிவாசலில் கஞ்சி, பள்ளிவாசலே இல்லாத கிராமத்தில் ஒரு கஞ்சியை காய்ச்சி கட்டின பள்ளிவாசல்களே நிறைய இருக்குது. வெறும் கஞ்சியை வச்சு காய்ச்சி கட்டிய பள்ளிவாசல்கள் நிறைய இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கஞ்சி அப்படிங்கிறது நம்ம எப்போ குடிப்போம்?
நோன்பு திறக்கும் போது குடிப்போம். நோன்பு திறக்கும் போது ஒரு ஹதீஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டதான், யாராவது ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிடர் பால், ஒரு முடக்கு பால், ஒரு பேரிச்சம் பழம் அல்ல, பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது நீங்கள் ஒரு நோம்பாளிக்கு கொடுத்தால் அந்த நோம்பாளியுடைய நன்மை அப்படியே உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நீங்க ஒரு பேரிச்சம்பழத்தை 4 பங்கி 4 பேருக்கு கொடுத்தா உங்களுக்கு 4 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். எப்ப கொடுக்கணும்? நோன்பு திறக்கும் போது கொடுக்கணும். இப்ப கஞ்சி குடிக்கிறோமே, அந்த கஞ்சியை நம்ம எப்ப குடிக்கிறோம்? நோன்பு திறக்கும் போது குடிக்கிறோம். இப்ப ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்துல இன்னைக்கு நோன்பு திறக்கும் போது இன்னைக்கு நம்ம கஞ்சியும் வடையும் இல்லாம எத்தனை ஐட்டம் வச்சாலும் நமக்கு நோன்பு ஃபினிஷ் ஆகாது, நோன்பு கம்ப்ளீட் ஆகாது. அதை குடிச்சா தான் நமக்கு திருப்தி. இப்ப இந்த முதல் முறையா கஞ்சி காய்ச்சினார்ல, அவருக்கு எவ்வளவு நன்மை போகும்? பேர் தெரியல, ஊர் தெரியல, எந்த வருஷம்னு தெரியல. ஆனால் இந்த உலகத்துல யாரெல்லாம் நோன்பு திறக்கும் போது அவர் கண்டுபிடித்த கஞ்சியை குடிக்கிறார்களோ அத்தனை நோம்பாளிகளுடைய நன்மையும் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் போய் சேரும். ஆமீன் சொல்லுங்க. ஏன்? ஒரு நன்மையை துவங்கி வைத்தார். உலகத்துல எவன் கொலை செஞ்சாலும் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகன்ல ஒருத்தர் கொலை செஞ்சார்ல, அந்த கொலைக்கு ஒரு கமிஷன் போகும். ஏன்? அவர் ஒரு பாவத்தை துவக்கி வைத்தார், இவர் ஒரு நன்மையை துவக்கி வைத்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் நன்மையை செய்வதாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் எல்லாம் எனக்கு தெரிய கட்டிய பள்ளிவாசல்கள் ஒன்று குபா மஸ்ஜித், இன்னொன்று மஸ்ஜித் நபவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவில தான் அத்தனை சேவைகளையும் செய்தார்கள், அத்தனை கட்டமைப்புகளையும் உருவாக்கினார்கள். இன்னைக்கு உலகம் எல்லாம் அந்த மஸ்ஜித்கள் பின்பற்றுவது இல்லையா? அப்படி இப்ப நாங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். என்ன நியத்துனா, நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கா போய் இதுவரைக்கும் நடந்ததை சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்தது, ஒரு வாரம் தங்கியிருப்போம். ஒரு வெள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்கள் டீம் வருவாங்க, தங்கியிருப்பாங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்குவோம், பள்ளிவாசலில் படுத்துக்குவோம். நாங்கள் அந்த ஊரில் உள்ள கஷ்டங்களை பூரா ஒரு பேப்பர் பேனாவில் எழுதி புக்காக போடுவோம். அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போயிடுவோம். இந்த மாதிரி பல ஊர்களில் இப்பவும் போய்கிட்டே இருக்கிறாங்க, ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, சில ஊர்களில் சில சேவைகளை நாங்கள் செஞ்சு பார்க்கும்போது ரிசல்ட் பிரமாதமாக கிடைக்கிது. பிரச்சனைகளை பற்றியே தான் நம்ம பேசுவோம், அதிகமாக பிரச்சனைகளை பற்றியே தான் அதிகமாக பேசுவோம். ஆனால் தீர்வுகள், பிரச்சனைன்னு பார்த்தா யூபிக்கு போய் பார்த்தாலும் பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்குது, பெங்களூர் போய் பார்த்தாலும் பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்கிற பிரச்சனை ஸ்ரீலங்காவிலும் இருக்குது. பொதுவாகவே இஸ்லாமிய சமூகத்தை சுற்றி ஒரு 40 வகையான பிரச்சனைக்கு தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம இன்னும் ஸ்கேன் பண்ணல. ஒரு ஆப்ரேஷன் டாக்டர்கிட்ட போகிறோம், வைத்த வலின்னு சொன்னவொன்னே படுக்க வச்சு அப்பெண்டிக்ஸ் பண்ண மாட்டார். முதல்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு, உண்மையிலே என்ன காரணம்னு பார்ப்பாரு. அப்படி ஒரு மொஹல்லாவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் த ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், அட்டாக் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன ஒன்று தெரியுங்களா? ஒன்னே ஒன்று, உலகத்திலேயே வட்டி கொடுப்பது, வாங்குவது, ஜாமீன் போடுவது, கணக்கு எழுதுவது ஹராம், தடுக்கப்பட்டது என்று சொன்ன ஒரே மார்க்கம், ஒரே மதம், ஒரே வேதம் திருக்குரான் தான். திருக்குரான் மட்டும்தான், வேற எங்கேயும் சொன்ன மாதிரி காணா. ஆனா நாங்க போய் கணக்கெடுக்கிற ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டமாக வட்டிக்கு வாங்குவது முஸ்லீம் சமுதாயம் தான். என்ன காரணம்? எத்தனை பைத்துல் மால், எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எவ்வளவு ஜக்காத்து, சதக்கா, நன்கொடைகள், இத்தனையும் இருந்து என்னாச்சு? என்ன காரணம்? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மஸ்ஜிதை ஒரு வருஷம் எங்களை வேலை செய்யறதுக்கு ஃப்ரீடமாக விடுங்க. நான் கேட்குற ஒரே கோரிக்கை தாங்க, என்னுடைய டோட்டல் பேச்சுடைய சாராம்சம் ஒரே ஒரு கோரிக்கை. அதாவது சேலத்துக்கு பக்கத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் 7ஆம் ஆண்டு விழா ஒன்று நடந்துச்சு. 7ஆம் ஆண்டு மஸ்ஜித் சேவைக்குழு துவக்க விழான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் சேலத்தில் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமான மௌலானா மௌலவி அபு தாஹிர் ஹஜ்ரத், அவங்க நம்ம மேலே ரொம்ப பிரியம், நம்ம சேவைக்குழு மேலே பிரியம், ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஒரு பெரிய துவா ஒன்று செஞ்சாங்க. என்னன்னா, என்னுடைய பேச்சுக்கு அப்புறம் அவர் செஞ்ச துவா, இன்ஷா அல்லாஹ்
சையத் இப்ராஹிம் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு ஒரு துவா செய்கிறேன். உங்களுடைய மஸ்ஜித் சேவை குழு தமிழ்நாட்டில் 10,000 பள்ளிவாசலுக்கும் போகட்டுமா ரப்பே அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன திடீர்னு ஹஜ்ரத் அவங்க துவா செய்கிறாங்களே, வீடியோ கூட இருக்குது. இதுவும் நடக்குமா, இப்படி நடக்குமா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், எப்ப பஷீர் ராஜாருடைய பேச்சை கேட்டனோ இன்ஷா அல்லாஹ் நடக்கும், அல்லாஹ் கபூலாக்குவானுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் நான் அதைத்தான் சொன்னேன். சஞ்சலமா இருந்த மனம் அமைதி பெற்றது, அலைபாய்ந்து கொண்டிருந்த மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. ஏனெனில் இப்படி ஒரு தலைமை ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் தொழுதுட்டு போலாங்க, ஏற்பாடு இருக்குது, சீக்கிரமா முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அது இப்ப ஒரு வருஷத்துல ஒரு ப்ராஜெக்ட் போட்டால் உங்கள் ஊரில் இன்ஷா அல்லாஹ் வட்டி ஒழியும். நான் சவாலவோ பெருமையாவோ ஆணவத்திலேயோ அகம்பாவத்திலேயோ சொல்லல. அதுவும் அல்லாஹ்வுடைய திருக்குரானை வச்சே நம்ம சாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வேற எந்த டூல்ஸும் நமக்கு தேவையில்லை, வேற எந்த சிந்தனையும் தேவையில்லை, வேற எந்த தத்துவமும் தேவையில்லை. அவர் சொன்னார் இல்லையா, இஸ்லாத்தில் எல்லா வழிகாட்டுதலும் இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த திருக்குரானை வைத்தே உங்களுடைய ஊரில் ஓராண்டுக்குள் வட்டி இல்லாத ஊராக முகல்லாவாக மாற்ற முடியும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாம் ஜி, செய்ய முடியாது இல்லைங்க ஜி, செஞ்ச ப்ராஜெக்ட் எங்கிட்ட இருக்குதுங்க ஜி, செஞ்ச ப்ராஜெக்ட். நான் அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல, நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள்ங்கிறான்ல. நான் சொல்ல போறது எல்லாமே எங்கேயோ ஒரு பக்கம் செஞ்சு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு தான் சொல்ல போறேன், சும்மாலாம் சொல்லல. இன்னைக்கு தலாக் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, வேண்டாம் ஒரு சர்வே எடுங்க, முழு தமிழ்நாட்டுடைய ஜமாத்துகள் அல்லது குறிப்பா ஒரு நம்ம அதிகமாக முஸ்லீம்கள் வாழுகிற பகுதி இருக்குதுல்ல, அதிகமாக முஸ்லீம்கள் வாழுகிற ஒரு ஊர் பக்கம் போங்க, அந்த அத்தனை பள்ளிவாசலையும் ஒரு ஏலான் பண்ணுங்க. கடந்த ஒரு வருஷத்துல எத்தனை திருமணங்கள் நடந்துச்சு, எத்தனை விவாகரத்து நடந்துச்சுன்னு ஒரு சர்வே எடுங்க, சர்வே எடுத்து பாருங்க. என்னுடைய கணிப்பு தப்பா நினைச்சுக்காதீங்க, திருமணங்களை விட விவாகரத்துகள் அதிகமாக நடந்திருக்கு. வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, விவாகரத்துகள் அதிகமா. போன வாரம் புருஷன் முண்டாட்டி பிரச்சனை, பையன் +2 முடிக்கிறான். அவன் சொல்றான், என்னம்மா இந்த ஆள் சும்மா லவலன்னு கத்திட்டே கிடக்குறாரு, டைவர்ஸ் பண்ணி விட்டு வாமா, நான் உன்னை பாத்துக்கிறேன், டைவர்ஸ் பண்ணிட்டு வா, பிரேக்கப் பண்ணிட்டு அம்மா கூட்டி வந்துட்டான் வீட்டுக்கு. பையன் சவர்களை எங்க போகுது தெரியுமா, சமுதாயம் எங்க போகுது? அவ்வளவு விவாகரத்துகள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படிச்சாங்களே, படின்னு சொல்லி படிக்க வச்சோம் இல்லையா, அந்த படிப்புல நீ என்ன செய்யணும்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருப்பாங்களே எல்லாரும். அந்த 5 ஆண்டுகளுக்கு இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சவங்க இப்ப என்னென்ன துறைகள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எந்தெந்த ரூட்ல போயிருக்கிறாங்க, எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு சர்வே எடுத்து பாருங்க, தெரிஞ்சுக்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. வியாபாரத்துல 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க. பேரனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாத்தாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பேரனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது பாருங்க. பொருளாதார மேம்பாடுன்னு சொன்னார்ல, அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான்னு பாருங்க. இதே தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, முஸ்லிம்ஸ் முதல் குடிமகனாக வாழ்ந்த நாடு இந்த இந்தியா. இந்த இந்தியாவில் மிகப்பெரிய இந்தியாவில் முதல் குடிமகனாக வாழ்ந்த இந்த மக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த ஜிடிபிக்கு, இந்த நாட்டுடைய தேசத்துடைய வளர்ச்சிக்கு அன்றைய முஸ்லிம்களுடைய பங்கு என்ன, இன்றைய முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு கஞ்சாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், செல்போன் அடிக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், செல்போன் அடிக்ஷனை பத்தி பேசுறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 74வது சூரா அல் முத்தஸிர்ல சொர்க்கவாசிகள் போய் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், சக்கர் எனும் நரகத்தில் உங்களை எல்லாம் நுழைய வைத்தது எது? நரகவாசிகள் பதில் சொல்றாங்க 3 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் தொழாமல் விட்டு விட்டோம், நரகத்துக்கு வந்ததுக்கான காரணம் தொழாமல் விட்டு விட்டோம். 2வது காரணம், பசித்தோருக்கு நாங்கள் உணவு கொடுக்காமல் விட்டு விட்டோம். 3வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், நாங்கள் வீணாக மூழ்கி கிடந்தவர்களுடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இன்னைக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு பதங்களையும் 10 பசங்க 20 பசங்க, எப்பேற்பட்ட வயசு தெரியுங்களா? 15 வயசு 16 வயசு. அவன் மொழியை, ஆங்கில மொழியை, இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய வயது. தன் வாழ்க்கையில் 10ஆம் வகுப்பை படித்தவன் வாழ்க்கையில் அடித்தளம் பட வேண்டிய ஒரு வயது.
அவன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த வயது, அவன் படிப்புல உழைப்புல ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 வர வேண்டியவன் உட்காந்துக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான். அதுக்கு பேரே வச்சிருக்கான் பார், ஃப்ரீ ஃபயர், இலவச நரகம். அவனுக்கே தெரியும் இதை விளையாண்டா டைரக்டா போயிடலான்னு. அப்போ குழந்தைகளுடைய மைண்டு எவ்வளவு கரெக்டாகி கிடக்குது. பேச தெரியல, பழக தெரியல, முடிவெட்ட தெரியல, நெகவெட்ட தெரியல. எங்க போச்சு இஸ்லாமிய சமுதாயத்துடைய மாணவர்கள்? ஒரே வருஷம் உங்க முகலாவை எங்கள்கிட்ட கொடுங்க, எங்கள்கிட்ட கொடுங்கன்னா பயந்துடாதீங்க. நாங்க எந்த பள்ளிவாசலுக்கும் 1100 பள்ளிவாசலுக்கு சேவை செய்ய போயிருக்கோமே தவிர ஒரு பள்ளிவாசலுக்கு கூட எங்களால குழப்பம் உண்டாகல. இன்னும் சொல்லிடுறேன், மஸ்ஜிது சேவை குழு என்பது எல்லா சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் இருக்குது. மதுரைக்கு போனீங்கன்னா கோரிப்பாளையம் தர்காவிலையும் இருக்குது, தௌஹீத் பள்ளிவாசலையும் இருக்குது, எல்லா சுன்னத்துல் ஜமாத்திலையும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும் செயல்படுத்தக்கூடியது. ஏன்னா எங்களுடைய கொள்கை சேவை மட்டுமே. சகோதரர்களே, ஒரு வருஷத்துக்கு உங்களோட நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிறோம், ஃப்ரீ கான்ட்ராக்ட், காசெல்லாம் கூட வேண்டாம். நாங்களே இந்த தப்லீக்கில் வர்ற மாதிரி சமையல் ஜாமான் தூக்கிட்டு வந்து நாங்களே சமைச்சுக்கிறோம், நாங்களே இருந்துக்கிறோம். எங்களுக்கு படுக்க மட்டும் இடம் கொடுங்க, ஆனால் எங்களை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுங்க, எங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வேணாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் 21 தலைவர், ஒரு 21 மெம்பர் 1, 3 மெம்பர் ஒரு பக்கம், இப்படியே பண்ணும்போது எங்களால் இயங்க முடியல. ஆனால் ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல், கவலையே படாதப்பா, வா எங்க ஜமாத் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், என்ன செய்யறன்னு சொல்லுவா, செய்து பார் அப்படின்னு சொன்னா, கஞ்சா இல்லாத எதிர்கால சமுதாயத்தை, நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற எம்எஸ்கே ஜூனியர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த எம்எஸ்கே ஜூனியரை மட்டும் நீங்க ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரமாதமா இருக்கும். சார், நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து சும்மா கற்பனையாவோ கதையாவோ சொல்லல, வர்றேன்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்க பள்ளிக்கு வந்து தங்குறோம்னு சொல்றோம், தங்குறோம், அடிக்கடி வருவோம், தங்குவோம், சாப்பாடு நாங்க பார்த்துக்கிறோம், தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுங்க, எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி தமிழகம் முழுக்க குர்ஆன் ஓதுவதும் தொழுகையும் இபாதத்தும் திண்டுக்கல்ல இருந்து போச்சோ, அது மாதிரி இந்த ஹிதுமத்து இன்ஷா அல்லாஹ் திண்டுக்கல்ல இருந்து முழு தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. நான் இன்னைக்கு பேசுறது வந்து நான் எப்படி நினைச்சு நியத்து வச்சிருக்கேன்னா, ஆஜியார் வந்தோன்னே சூப்பரான விஷயம் சொன்னார், அருமையான விஷயம். அதாவது அவர் சொன்னதும் உண்மை, அவரா சொன்னாரு, ஆனால் நான் நடந்துக்கிட்டதும் உண்மை. எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும், எந்த பயான் பண்ணாலும், நான் ஒரு திட்டத்தை சொல்ல போறேன், ரப்பே செய்யறது செய்யாதது அவங்க கையில் இருக்குது, ஆனா செஞ்சா என்ன நன்மை எனக்கு கொடுத்துரு. ஏன்னா நான் முடியாதுன்னு சொல்லல, நான் போக மாட்டேன்னு சொல்லல, நான் ரெடி போறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அதுக்கே ஏன் நன்மையில நீ குறை வைக்கிற, என் நன்மையை குடுன்னு கேட்கறதுனால தான் சில ஜமாத்துகள் என்னை வெகு தூரம் கூப்பிடுவார்கள். 1 நாள் 2 நாள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேண்டாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம், அப்படியே வந்துடுவோம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நன்மை கிடைச்சிருச்சு. ஏன்னா பள்ளிவாசுக்குள்ள போகும்போது துவாவோட தான் போறோம், நடந்தாலும் நடக்காட்டியும் நன்மையை கொடு ரப்பேன்னு அவர் சொன்னார். பசீர் ஆச்சார் ஆச்சரியமா போச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த வயசுல அலையிறேன், ஓடுறேன் எல்லா பக்கம், சில பக்கம் நடக்குது, சில பக்கம் நடக்க மாட்டேங்குது, சில பேர் நம்ம நேரம் வீணாகுதோ, நம்ம வயசு போயிட்டு இருக்குதோ நினைப்பேன். அப்புறம் அல்லாட்ட சொல்லுவேன், யா அல்லாஹ் எனக்கு உழைச்ச நன்மையை நீ கொடுத்துறா ரப்பே, அவங்க செய்யறது செய்யாதது அவங்க பொறுப்புன்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன்னாரு. அது ஒண்ணுதான் அவருக்கும் மோட்டிவேஷன், எனக்கும் மோட்டிவேஷன். அப்படி நான் சொல்ற நியத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க யாராவது ஒரு ஜமாத்து சும்மா வெளியில உட்காருவாரு, நம்ம டேபிளில் நம்ம இன்ஜினியர் கமாலுதீன் ஆச்சார் இருப்பாங்க, ஒரு 2 பேர்த்திட்ட உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும், எங்கள் ஜமாத் ஒற்றுமையான ஜமாத், முழுமையான ஜமாத், முழு ஆதரவோடு அழைக்கிறோன்னு சொல்லுங்கள். 1 வருஷத்தில் பிஸ்னஸை பற்றி சொல்கிறேன், உங்கள் ஊரில் உள்ள தொழில்களில் ஒவ்வொரு தொழிலும் இன்ஷா அல்லாஹ் தொழில் செய்யக்கூடியவங்களுடைய வளர்ச்சி, ஒரு சின்ன கூட்டங்க 60 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அவங்களுக்குள்ளார தொடர்ந்து மீட்டிங் வச்சோம், தொடர்ந்து நட்பை ஏற்படுத்தணும். யாருக்கு யாரும் பழக்கமே இல்லை, மஸ்ஜித் சேவை குழுவினால் மட்டுமே அறிமுகமானவர்கள் லட்சக்கணக்கில் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஹாஜியார் சொன்னார்ல, மஸ்ஜிதில் வச்சு வியாபாரம் செய்யணும். உமர் அலிலான காலத்தில் ஒரு ஆள் ஜெய்தூன் எண்ணெய் விற்க வராரு. உடனே உமர் அலிலான பார்த்துட்டு அவரை கூப்பிடுறாங்க, என்னப்பா செய்யற? ஆலிவ் ஆயில் விற்க போறேன், இங்க வாங்க, பள்ளிவாசலுக்கு போ, பிசினஸ் எப்படி செய்யணுங்கிற பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு போ. அட்டன் பண்ணாம போனீங்கன்னா உன்னால எனக்கு பிரச்சனை வரும், அப்புறம் என்னால உனக்கு பிரச்சனை வரும். அதாவது நீ வியாபாரத்தை
இஸ்லாம் சொன்னதுபடி நீ செய்யாம போவ, கடைசியில் உன்னால எனக்கு பிரச்சனை வரும், அப்புறம் என்னால உனக்கு பிரச்சனை வரும். அப்ப பிசினஸ் மீட்டிங் பள்ளிவாசல்ல நடந்திருக்கிறது. ஹலாலாக தொழில் செய்வது எப்படி? சவர்களே, இந்த மாதிரி ஒரு 40 ப்ராஜெக்ட். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 13 வருஷத்தை விட்டுருங்க. இந்த ஒரு மாசத்துல இந்த வட்டியை ஒழிக்கிற சமாச்சாரம் இருக்குல்ல, அதான் பெரிய சமாச்சாரம். அந்த வட்டியை கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபா, இதை இங்க இருக்கக்கூடிய என்னோட நெருக்கமானவங்களுக்கு தெரியும், ஒரு 80 லட்சம் ரூபாய இந்த சமுதாயம் வட்டிக்கு வாங்க போச்சுல, அதை தடுத்து அவங்களுக்கு வழிகாட்டி அந்த 80 லட்சம் ரூபாய இந்த சமுதாயத்துக்கு மீதம் பண்ணி கொடுத்திருக்கிறது மஸ்ஜித் சேவைக்குழு. மீதம் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த திட்டங்கள்லாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு உங்க காதில் போட்டுட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நீங்க நிர்வாகத்தோட பேசுங்க, பேசிட்டு அழைப்பு கொடுங்க. நாங்கள் ஒரு வாரமும் தங்கியிருப்போம், ஒரு மாசமும் கூட தங்கியிருப்போம். எங்களுக்கு நோக்கம் வந்து எத்தனை நாளுங்கிறது முக்கியம் இல்லை, நாங்கள் எதை நிறைவு செய்து விட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்களுக்கு தேவை 100 பள்ளிவாசல் இல்லை, எங்களுக்கு தேவை ஒரே ஒரு பள்ளிவாசல், ஒற்றுமையுள்ள பள்ளிவாசல், ஜமாத்தின் மீது அக்கறை கொண்ட நிர்வாகம். பேரணாம்பட்டுங்கிற ஊரை பற்றி சொல்லிடுறேன். பல ஊர்களில் இந்த மஸ்ஜித் சேவைக்குழு பிரமாதமாக நடக்குதுன்னா அதுக்கு அறிமுகம் பண்ணி வச்சவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அறிமுகம் பண்ணி வச்சவங்க பெரிய பாக்கியவான்கள். அந்த வகையில் எனக்கு உருது வராது, பேசவே வராது, பழகவும் முடியல என்னால். அதனால வேலூர் மாவட்டத்தில் மட்டும் தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லா ஊருக்கும் போவேன், வேலூருக்கு மட்டும் போக மாட்டேன். ஏன்னா போய் நமக்கு தரக்கா போதுக்கான்னு பேச முடியாது, ஜும்மால வேற பேசணும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு திருப்பூரை சார்ந்த ஒரு நபர் இங்கே உம்ராவுக்கு போகிறார். அங்கே ஒரு ஆள் பேரணாப்பட்டுக்கார். 2 பேரும் தலைவரும் இல்லை, செக்ரட்டரியும் இல்லை, ஒரு சாதாரண ஆளுங்க நண்பர் ஆகிக்கிறாங்க, படுத்துருக்குறாங்க, ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திருப்பூரில் நடக்கக்கூடிய சேவை குழுவை பற்றி அந்த பேரணாம்பட்டுக்கார்ட்ட சொல்கிறார். அந்த பேரணாம்பட்டுக்கார் வந்து அகலே ஹதீஸ் கொள்கை உடையவர், சுன்னத்துல் ஜமாத் இல்லை, அகலே ஹதீஸ். நல்லா கேட்டுங்க இந்த கதையை. இப்போ இந்த அகலே ஹதீஸ்கார் என்ன பயப்படுறாருன்னா, நம்ம ஊரில் போய் சொன்னோம்னா தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம வேறு அகலே ஹதீஸ் நல்ல விஷயமா இருக்குது, பேரணாம்பட்டில் சுன்னத்துல் ஜமாத் கையில் எடுத்தால் தான் இது போய் சேரும், அதெல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் மேலே போய் நேராக ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் அப்துல் வஹாப் சாப், அவர் எல்லா பள்ளிக்கும் அவர் தான் தலைவர், அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரியாத்தை யோசிக்கிறாரு. ஏன்னா கொண்டு வந்திருப்பவர் அகலே ஹதீஸ் ஆச்சே, ஒருவேளை மஸ்ஜித் சேவை குழுவே அகலே ஹதீஸ் கொள்கையா அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லைங்க அப்படி இல்லை. அப்படிங்கும்போது உடனே அவர் ஹாஜியார் எங்கிட்ட தெளிவுபடுத்துகிறார், என்ன கொள்கை? நான் அப்படிலாம் இல்லைங்க, எம்எஸ்கேல ஒரே கொள்கை, மஸ்ஜிதில் செய்யணும், மஸ்ஜித் தலைவர் கட்டுப்படணும், சோசியல் சர்வீஸ் செய்யணும், என் கொள்கை தனியே, ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்துருங்கன்னாரு. போனேன், உட்காந்தேன், எல்லா நிர்வாகிகளையும் உட்கார வச்சாங்க. சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னாரு. விஷயத்தை போகிறேன்னு சொன்னேன். கஷ்டங்களை கண்டுபிடிப்போம், கஷ்டங்கள் தீரக்கு வழி சொல்லுவோம், சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். உடனே அவர் சொன்ன வார்த்தைங்க சுப்ஹான் அல்லாஹ். அவர் அந்த ஜமாத்தை பார்த்து சொன்னார், ஏப்பா அவர் நல்லது தானே சொல்கிறாரு, நல்லது தானே சொல்கிறாரு, செய்யலாம்ல? செய்யலாங்க ஜி. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் முதல்ல நல்லது சொல்கிறாரு செய்யலான்னு சொன்னது அவர் தாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இவர் நல்லது சொல்கிறாருப்பா, விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்கன்னு சொன்னவங்க நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் தான் முதல் முறையாக நல்லது செய்கிறாருப்பா, செய்யட்டும். அடுத்து என்னை பார்த்து கேட்டார், 60 பள்ளிவாசலையும் உடனே ஆரம்பிக்கிறியா இல்லை ஒவ்வொரு பள்ளிவாசலாக ஆரம்பிக்கிறான்னு கேட்டார். 60 பள்ளிவாசல் உடனே ஆரம்பிக்க முடியாதுங்க, ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறேன்னு. சவர்களே, இந்த உருது தெரியாத ஒரு ஆளை அந்த பேரணாம்பட்டுக்கு ரப்பூரில் வந்து ஈரோட்டிலேருந்து தான் எல்லாத்துக்கும் எம்எஸ்கே போச்சு, பேரணாம்பட்டுக்கு தான் காபத்துல்லாவிலிருந்து எம்எஸ்கே போச்சு. கூப்பிட்டாரு, ஆரம்பிக்க சொன்னார். ஒரு பள்ளிவாசல் ஆரம்பித்தோம், ரொம்ப திருப்தி ஆகிட்டாரு. நாங்கள் வேற ஊர் போயிட்டு வந்துடும்னே, போகக்கூடாது, மேலே ரூமில் போய் தங்கிக்க, வேலையை ஆரம்பினாரு. அத்தனை பள்ளிவாசலிலும் தொடர்ந்து மஸ்ஜித் சேவைக்குள்ள ஆரம்பித்து தமிழகத்திலேயே ஒரு ஊர்ல எல்லா பள்ளிவாசலையும் எம்எஸ்கே இருக்குதுன்னா அந்த ஒரே ஒரு நல்ல உள்ளத்துடைய முயற்சி, அவர்கள் கொடுத்த அனுமதி. பேரணாம்பட்டுக்கு போனோமா, வாணியம்பாடிக்கு போனோமா, ஆம்பூருக்கு போனோமா, பெங்களூருக்கு போனோமா, இன்னைக்கு வேலூர் மாவட்டமே எம்எஸ்கே ஆயிடுச்சு. சவர்களே, இன்னும் நான் வந்து மொழி கூட தெரியாமல் எல்லாம் வேலையை வாங்கிட்டான். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆயுட்காலத்தில் உங்களுடைய பதவி என்பது பாக்கியம் மட்டுமல்ல, நான் இன்னும் 10,000 பள்ளிவாசல் கூட சேவைக்குள்ள ஆரம்பிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு பள்ளிவாசல் கூட செக்ரட்டரி ஆகணும்னா என்னால் முடியவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப பயமான விஷயம், எனக்கு இது பயமான விஷயம். ஏன்? நீங்க செக்ரட்டரியா இருந்தா, நீங்க தலைவியா இருந்தா உங்களுக்கு இது கடமை, எனக்கு அது சேவை, ஆனால் உங்களுக்கு கடமை. அதனால எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்? ஒரு மொஹல்லாவில் உள்ள அத்தனை மக்களுடைய கேள்விகளுக்கும்
குறைகளுக்கும் நாளை அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய கடன்பட்டவர்கள் நீங்கள். ஒரு பள்ளிவாசல் திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் நிர்வாகின்னா மொத்த திண்டுக்கல் மாவட்ட இஸ்லாமியர்களுக்கு நீங்க தான் பொறுப்பாளர்கள். நீங்க தமிழகத்துடைய ஐக்கிய ஜமாத்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் நீங்க தான் பொறுப்பாளர்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல இரவு நேரத்துல ஒரு காட்டுக்குள்ளார உலா போறாங்க, ரோந்து போறாங்க. போகும்போது ஒரு காட்டுக்குள்ளார ஒரு பெண் சமைப்பதை போல நடித்து கொண்டிருப்பார். இது நீங்க பல முறை கேட்டிருப்பீங்க, தாலிம் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் உள்ள படிப்பனை தான் இந்த எம்எஸ்கே உடைய அடித்தளம். அந்த பெண்ணிட்ட போய் கேட்பாங்க, இங்கே என்னம்மா நடக்குதுங்குவாங்க. உடனே அந்த அம்மா சொல்லும், இந்த மாதிரி பசி, இப்போ குழந்தைகளுக்கு பசி, சோறாக்கு ஒன்றும் இல்லை, நடிக்கிறேன், அது அப்படியே அழுது தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும். இந்த என்னுடைய நிலைமைக்கு நாளை மறுமை நாளில் அமீருல் மூமினின் அவர்களை அல்லாஹ்விடம் குற்றம் பிடிப்பேன் அப்படின்னு. இப்போ உமர் அலிலான்னு கேட்பாங்க, என்னது ஏம்மா காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ளார நீ பசியோடு இருக்கிறது அவருக்கு எப்படிமா தெரியும், இது எந்த வகையில் நியாயம்மா இது? அப்போ அந்த அம்மா பதில் சொல்லும், என்னங்க எங்களை ஆளுகின்ற அமீருல் மூமினின் அவர்கள் நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்று கணக்கெடுத்து வைத்திருக்க வேண்டாமா? யார் எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், தனிமையா இருக்கிறோமா, ஆண் துணையோடு இருக்கிறோமா, பசி பட்னியோடு இருக்கிறோமா, என்ன ஹாலில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்து வைத்திருக்க கூடாதா? இந்த கேள்விக்கு யாருக்கும் அஞ்சாத அந்த உமர் அலிலானு அவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணல, பேசாம போனாங்க. மஸ்ஜித் நபவிக்கு போய் மூட்டையை தூக்குனாங்க, கொண்டுட்டு வராங்க. கூட இருக்கிறவர் கேட்கிறாரு, கொடுங்க அந்த மூட்டையை நான் தூக்குறேன். ஐயா இது உன் சமயம் இல்லப்பா, நாளைக்கு மறுமையில ஏன் சுமையை நீ சுமப்பியா, பேசாம வா, இது ஏன் டூட்டி. கொண்டுட்டு போறாங்க. அதுதான் எம்எஸ்கே செய்யுது, அது வரைக்கும் தான் எம்எஸ்கே. ஆனா இது வரைக்கும் எம்எஸ்கேவே செய்யாத ஒன்றை உமர் அலிலானு செய்யறாங்க. மளிகை ஜாமானத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம், ஆனா அவர் கொடுக்கல, சமைச்சு கொடுத்துருக்கிறார், சமைச்சு கொடுத்துருக்கிறார், குழந்தைகளுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து மரத்துக்கடியில் உட்கார்றாரு, உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கூட இருக்கிறவர் கேட்டார், இதுக்கு மேல என்ன போலாங்களா? உமர் அலிலானு அவர் கேட்டார்கள், இந்த குழந்தைகளை நான் அழுகிற நிலையில் கண்டேன், கொஞ்சம் பொறுங்கள், சிரிக்கிற நிலையில் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாரே. அவர் யாருன்னு கேட்டா கலிஃபாங்குவீங்க, அவர் யாருன்னு கேட்டா அமீருல் மூமினின்ங்குவீங்க, அவர் யாருன்னு கேட்டா மன்னருங்கிறீங்க. நான் சொல்றேன், அவர் யாருன்னா மஸ்ஜித் நபவியுடைய முத்தவல்லி, மஸ்ஜித் நபவியுடைய தலைவர். அவருக்கு உள்ள கேள்வி நமக்கும் உள்ளது. அந்த கேள்விக்கு பதில்தான் மஸ்ஜித் சேவை குழு. ஆரம்பிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள், உங்கள் ஜமாத்தை பதிவு செய்யுங்கள். இல்லை என்றால் உங்கள் ஜமாத்திடம் ஆலோசனை செய்து மீண்டும் என்னுடைய நம்பருக்கு நீங்க அலையுங்க. இப்போ திருப்பி என் நம்பரை சொல்றேன், குறிக்காதவங்க குறிச்சுக்கங்க. திருப்பி ஒரு காமிஷன் 9842572580. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசியா அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 4 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று இன்ஜினியர் கமால் ஹாஜியார், இன்னொன்று நம்ம கலீல் மெட்ராஸ் டெய்லர் கலீல் ஹாஜியார், இன்னொன்று எங்களுடைய எம்எஸ்கே ஒருங்கிணைப்பாளர் கலீஃபுல்லா ஹாஜியார், அடுத்தது அப்துல் மஜீத் ஹாஜியார். இந்த 4 தூண்கள் வந்து நல்ல காரியம் நிறைய செய்து அல்லாஹ்வுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.